வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். ஸோ ஃபைனலாக கூலி திரைப்படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரீம் சினிமாஸ் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கூலி திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது படத்துடைய கதை வந்து ஒரு டைம் டிராவல் ஃபிலிமாக இருக்கும், ஒரு இன்வெஸ்டிபிள் மேன் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான கதைகள்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த கூலி திரைப்படத்துடைய உண்மையான கதை வந்து பாத்தீங்கன்னா யூசுவலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். படத்துல சூப்பர் ஸ்டாரும் சத்யராஜும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ ஆரம்பத்துல சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரிய வருது. சத்யராஜ் வந்து இயற்கையா சாகல, அவர் யாரோ அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சோ அதுக்கப்புறமா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நாகார்ஜுன ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போறாரு. சோ போன இடத்துல அவருக்கு என்னென்ன சம்பவங்களும் அரங்கேறிச்சு, படத்துல வரப்பட்ட ட்விஸ்டுகள், கடைசியா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ரிவெஞ்ச் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த கூலி திரைப்படத்துடைய மொத்த கதையுமே. சோ இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் சூப்பர் ஸ்டார் தான். சோ இந்த படத்துல அவரோட ஸ்டைலா இருக்கட்டும், ஸ்வாகா இருக்கட்டும், மாஸ் சீன்ஸா இருக்கட்டும், அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்டா இருந்த மாதிரி இருந்தது. இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஷோ ஸ்டில்லர் திரைப்படம் தான். படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து இருப்பாரு. கண்டிப்பா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் படத்துடைய வில்லனான நாகார்ஜுனாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஸ்கிரீன் டைம் வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ இந்த படத்துல அவரோட வில்லன் ரோல் வந்து ரொம்ப டெட்லியான வில்லன் நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப பயங்கரமான வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. எப்பவுமே யூஸ்வலா கூடிய அதே வில்லன் டெம்ப்ளேட் தான். ஒரு யூஸ்வலான வில்லனா தான் நாகார்ஜுனா திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் சத்யராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துல தேவாவுடைய அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ஃப்ரெண்டா வராரு. சோ இந்த படத்துடைய கதையே பாத்தீங்கன்னா அவருடைய கொலை சம்பந்தப்பட்டதான் நடக்குது. ஆனா படத்துல அவர் வரக்கூடிய ஸ்கிரீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரோலா இருந்தது. அண்ட் ஸ்ருதிகா சின்ஹாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட கேரக்டர்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கறது இங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஸ்கிரீன் டைம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்ததான் சௌபின் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அவர் வர ஸ்கிரீன் டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ரோலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் தான் சாய்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட டேட் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா சௌபின் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ சௌபினே பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் இவரோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அண்ட் உபேந்திராவாகட்டும் ஆமீர் கான் ஆகட்டும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிசினஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா படத்துல கேமியோ தான். கன்னடத்துல இருந்து ஒருத்தரும் ஹிந்தில இருந்து ஒருத்தரும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்க்காக மட்டும் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா படத்துல தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போச்சு. ஒவ்வொரு கேரக்டரையா இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அந்த ஸ்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா மூவ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மொமெண்ட்ல போய் அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்வியூலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே போயிடுச்சு. அந்த அடுத்ததான் செகண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப்ல தான் பார்த்தீங்கன்னா போட்டு சொதப்பிட்டாங்க. படமே பார்த்தீங்கன்னா பயங்கர லேக் ஆயிருச்சு. அண்ட் அதே மாதிரி சென்டிமெண்ட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. சும்மா வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸா தான் இருந்துச்சு. இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ படத்துல மியூசிக் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிருத் வந்து சூப்பரான ஒர்க்கை இந்த படத்துக்கு வந்து கொடுத்திருக்காரு. சாங்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டு வந்திருப்பீங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துல மிகப்பெரிய பிளஸ் பிஜிஎம் தான். ஒவ்வொரு சீனுக்குமே சூப்பரான பிஜிஎம் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. அண்ட் அடுத்ததா படத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வருது, ஒரு சின்னதா பிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வருது. அதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான தியேட்ரிக்கல் மூமெண்டா இருந்துச்சு. அண்ட் அதுல சூப்பர் ஸ்டார் டிஹெச் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததா இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜோடைய திரைப்படம். ஆனா படம் பார்க்கும்போது அவர் தான் திரைப்படத்தை எடுத்தாரா அப்படிங்கிற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே லோகேஷோட திரைப்படங்கள்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்ல வச்சு சூப்பரா படத்தை பிரசன்ட் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த கூலி திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கு. படத்தோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன், இன்டர்வல் சீன், ஸோ இந்த மாதிரி ஒரு சில தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. லோகேஷோட திரைப்படத்துக்கு தான் வந்தமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தான் படம் முழுக்கவே இருக்கு. அண்ட் இந்த லியோ திரைப்படத்துல இருந்து லோகேஷ் ஆஞ்சது செகண்ட் ஆஃப் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இந்த படத்துல செகண்ட் ஆஃப் வந்து எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் போயிட்டு இருந்தது. சோ இந்த படத்துல பார்த்தா செகண்ட் ஆஃப்ல பயங்கர மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்காரு. படத்துடைய மிகப்பெரிய பேனஸே படத்துடைய செகண்ட் ஆஃப் தான். சோ செகண்ட் ஆஃப் வந்து அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கான காரணமே செகண்ட் ஆஃப்ல இருந்து சென்டிமெண்ட் சீன்ஸ் தான். சென்டிமெண்ட் சீன் லோகேஷ்க்கு ஒர்க் அவுட் ஆகுனா எதுக்கு அதை வைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பதில் ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுட்டு போயிடலாம். ஆனா நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. சோ அதெல்லாம் பார்த்தா படத்துல அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் அதே மாதிரி ஆமீர் கான் கேமியோல பாத்தீங்கன்னா
படு பயங்கரங்க. அவெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தாகாவோட கேமியோ வந்து ரோலக்ஸோட கேமியோயை பீட் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரோலக்ஸோட கேமியோல ஒரு 10% கூட இந்த தாகா கேட்ட வரல அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை. சும்மா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே தான் அந்த கேமியோ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனா எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. படத்துல வந்து அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு வயலன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாவே கிடையாது. இருந்தாலுமே பார்த்தா ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3/5. நீங்க இந்த கூலி திரைப்படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது போக பொழுதும் எதிர்பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இருங்க, படம் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.